பேரை வைக்காம கரப்பாம்பூச்சி போல ஊருக்கு போய் பதவி வாங்கின எடப்பாடி பேரை வைக்கிறதுக்கு அதான் நேற்றே சொல்லிட்டேனே. நீங்கள் அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்களில் யாரும் இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி தான் இங்கே நாடு மக்கள்மா, நாங்கள் இந்த இனமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எங்கள் முன்னோர்களாக மக்களுக்காக சிந்திக்காமல் என்ன பண்ணாங்க? மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா? இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நேசமணியை தாண்டி, இல்லை ஜீவானந்த தாண்டி அப்படி யார் இருக்காங்களா? சொல்லுங்கள். அவங்களாம் இல்லை. இந்த மண்ணில் சொல்லுங்கள். ஒவ்வொரு இதுலையும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா, பெருமைக்குரிய ஆன்றோர்களா, சான்றோர்களா, தியாகிகளா? இந்த நிலத்தில் கப்பலோட்டிய தமிழன் என் பாட்டனரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா? ஒரு தியாகி இருக்கானா? சொல்லுங்க. படிப்பகமா அவர் தான், விளையாட்டு திடலா அவர் தான், மருத்துவமனையா அவர் பேர் தான். இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க. பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க, பன்னாட்டு மையமா அவர் பேரை தான் சொல்லுவீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க. பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கான். பகுதி நேர ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை. கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலைன்றீங்க. இப்ப இதுக்கு இங்க இருந்து வருது காசு? உங்க அப்பா பேரை வைங்க, நாங்க வேணாம்னு சொல்ல. இப்ப எங்க அப்பனுக்கு சமாதி நான் கட்டியிருக்கேன். உங்க அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது? யார் காசு? அந்த 250 கோடி யாரு காசு? எங்க ஆத்தால அப்பன் காசு எடுத்து உங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நீங்க யாரு? சொல்லுங்க. உங்க குடும்ப சொத்தாது எல்லாம்? என்னது இது? தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க. தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க. நீங்க உழைச்சதை சொல்லுங்க. என்ன உழைச்சிங்க? காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால? கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது, பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யாரு? இந்த ஸ்டெர்லைட் அணு உலை மாதிரி நச்சு ஆலைகள், டால்மியா சிமெண்ட் மாதிரி, இந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற இந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யாரு? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு? இத்தனை மாநில உரிமையும் பறிபோகும் போது, கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது யாரு? மருத்துவம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே வரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதான அரசியலமைப்பு சொல்லுது. ஆல் இந்திய ரேடியோ தானே, மாநிலங்கள் அவை தானே அது. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை, வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க? சிந்திச்சது என்ன சொல்லுங்க? எல்லாம் துரோகம், துரோகம், திட்டமிட்ட வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இருந்துச்சா உங்களுக்கு? துணிவு இருந்துச்சா? சமூக நீதி ஏன் பேசுறீங்க? சமூக நீதி பேச தகுதி, அருகதை எது ஒன்று இருக்கு? லட்சக்கணக்கான இன மக்களை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது நீங்க. எங்களை நாடற்றவளாக்கி, அழிச்சு ஒழிச்சு, அனாதையை அகதியாக்கி ஓட வச்சது யாரு? இந்த இந்தியானா நாட மொத்தமா குறை சொல்ல முடியாது. காங்கிரஸ் ஆட்சி, அந்த கட்சியோட கூடி பிடிச்சு கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல, திமுக கட்சி தலைவர் ஐயா, இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா? நீங்க எல்லாம் சொல்லுங்க. சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல. சேகரிச்சாரா இல்லையா? இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்றவனுக்கு ஓட்டு கேட்க நீங்க யார்? அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா, உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல? இப்ப எதுக்காக 10 சீட்டு பரிசு கொடுத்து வெல்ல வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ்? என்ன கொன்னதுக்கா? 850 பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கள், அந்த கேள்வி கேட்காது இருந்ததுக்கா? சொல்லுங்க. 400 டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர்? அது யார் ஆட்சியில பறி போச்சு? இவ்வளவு பேர் இருக்கீங்களா, கற்றறிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரியில் இருக்காங்கிறாங்க.
தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம்ங்கிறாங்களே, எல்லாரும் உம்முன்னு உட்காந்துருக்கீங்க. நீங்க கேள்விதான் கேட்பீங்க, பதில் நான் தான் சொல்லணுமா? இதுக்கு தான் தினம் என்னை வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லணும். இது விளங்கலை. இது சும்மா